ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல வாலி யாரு அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாலியும் சுக்ரீவனும் அண்ணன் தம்பிங்க. ஆனா இருக்கிறதுலயே பலசாலி யாருன்னா வாலி தான். வாலி எந்த அளவுக்கு பலசாலினா ராவணனை விட பலசாலி அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நாள் ராவணனுக்கும் வாலிக்கும் ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த போர்ல வாலியால ராவணன் தோற்கடிக்கப்பட்டு ராவணனை கட்டி போட்டுறாரு. அந்த சமயத்துல ராவணன் வாலி கிட்ட உயிர் பிச்சை கேட்டு இலங்கைக்கு போனதா நம்மளோட இதிகாசம் சொல்லுது. வாலிக்கு ஒரு வரம் இருக்கு. என்ன வரம் அப்படின்னா, வாலிக்கு எதிராக நின்று யார் சண்டை போட்டாலும் எதிராக நிற்கிறவங்களோட பாதி பலம் வாலிக்கு வந்துடும் அப்படின்னு வாலிக்கு ஒரு வரம் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமர் வாலியை கொல்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நம்ம மரத்துக்கு பின்னாடி இருந்து மறைஞ்சிருந்து கொன்னா மட்டும்தான் வாலியை கொல்ல முடியும். ஏன்னா நம்ம வாலி எதிரில் நின்னோம்னா நம்மளோட பலம் பாதி வாலிக்கு போயிடும், அப்புறம் நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதனால வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ராமர் ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து வாலியை டார்கெட் பண்றாரு. இதுல என்ன ஒரு பெரிய டென்ஷன் அப்படின்னா, வாலியும் சுக்ரீவனும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வாலிய ராமருக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், ஏங்க ராமர் ஈஸியா கண்டுபிடிக்கலாமே, ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாலும் யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வாலி, யார் அடி வாங்குறாங்களோ அவங்க தான் சுக்ரீவன், இதை கூட கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனா அதுக்குள்ள ஒரு சூக்ஷம் இருக்கு. நம்மளே ஒரு மரத்தில் இல்லை ஒரு மலையில் ரெண்டு குரங்கு சண்டை போட்டுச்சு அப்படின்னா ரெண்டு குரங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த குரங்கு அடிக்குது எந்த குரங்கு அடி வாங்குது அப்படின்றத கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் குரங்குகள் போடுற சண்டை இருக்கும். இங்கே வாலியும் சுக்ரீவனும் குரங்கு தானே, அதனால் யார் அடிக்கிறாங்க யார் அடி வாங்குறாங்கன்றத கூட கண்டுபிடிக்க முடியல ராமரால். சுக்ரீவன் ராமர்கிட்ட, என்ன ராமரே நான் அடி வாங்கிக்கிட்டே இருக்கேன், இன்னும் கூட உங்களால் வாலியை கொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லும்போது ராமர், சுக்ரீவா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, என்னால் வாலி யாருன்னே கண்டுபிடிக்க முடியல, இப்போ நீ என்கிட்ட பேசுனதுனால தான் எனக்கு தெரியுது நீ தான் சுக்ரீவன் சொல்லிட்டு ஒன்று செய், உன் கழுத்தில் இந்த மாலையை போட்டுக்கோ, மாலை இருக்கிறவன் சுக்ரீவன், மாலை இல்லாதவன் வாலி அப்படின்னு முடிவு பண்ணி மறுபடியும் சண்டை போட அனுப்புறாங்க. அப்போ வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடும்போது மாலை இல்லாத வாலிய ராமர் மறைஞ்சிருந்து தன்னோட வில்லம்பு எடுத்து செலுத்தி வாலிய கொல்றாரு. வாலி சாகிறதுக்கு முன்னாடி ராமரை பார்த்து என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்க, அதுக்கு ராமர் என்னென்னலாம் பதில் சொன்னாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. என்னதான் வாலி பலசாலியா இருந்தாலும் சுக்ரீவனோட மனைவியை தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டது ரொம்பவே தவறு. அதனால நம்மளோட இசிஜி கார்ட்ஸில் வாலிக்கு நெகட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.